என்ன பண்றீங்க? என்ன பாருங்க, என்னோட பொங்கல் பாயாசம் சாப்பிட்டு பாருங்க. பொங்கல் பாயாசமா? பொங்கல் தான் செஞ்சேன், ஆனா பாயாசம் ஆயிட்டு. ஸ்பூன் புள்ள. யாருக்கு வரச்சல வீடியோ வர மாதிரி இருக்கு. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. பொங்கல் பாயாசம் வாப்ப இதுக்கெல்லாம் பயிரிட ஆகிறாங்க. நான் பொங்கல் தான் பண்ணணும். தண்ணி கூட்டிட்டு நான் என்ன செய்யிட்டு சொல்ல, தண்ணி அளவு தெரியல. ஆமா, இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருக்கும். கொஞ்சம் தண்ணி எப்படி குடிச்சுட்டே தெரியல. நான் ஃபர்ஸ்ட் 3 வச்சேன், அதுக்கப்புறம் 2 வச்சேன்னா பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருக்கா? எங்க அம்மா எப்பவும் பொங்கல் வந்தா பொங்கல் பண்ணும். அன்னைக்கு வந்து நாங்க பண்ணிப்பா வருஷம் கணக்காச்சு பண்ணதே இல்லை. இன்னைக்கு தான் சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். சரிப்பா. வெறும் பொங்கல் கார பொங்கல். சிஸ்லி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நான் செஞ்சுருக்க பொங்கலை பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? சூப்பராகவே இருந்துச்சு. வாங்க இந்த பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு பாசிப்பயிறு, பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு 2 சேர்த்து ஒரு 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதேமாதிரி பச்சைப்பயிரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் பச்சைப்பயிரில் அதிகமாக அடிக்கடி ஸ்வீட் செஞ்சுருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு தான் நான் பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு 2 கலந்து எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து முந்திரி பருப்பு, நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அதை அந்த பொங்கலை சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்பு வந்து. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் நான் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ பாகு எடுத்துக்கலாம். இதில் இருக்க கல் தூசி எல்லாம் போகிறதுக்காண்டி, இது வடிகட்டி எடுக்கிறதுக்காண்டி நான் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கிறேன். ரொம்ப பாகெல்லாம் வேண்டாம். இது வந்து நல்லா கரையணும். இந்த வெல்லம் வந்து அந்த அளவுக்கு இது கொதிக்கட்டும். இப்போ இது வந்து நல்ல பாகம் நல்லா கரைந்துன்னு இதுக்கு வந்து நம்ம இப்போ பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்ப ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல நம்ம இந்த பருப்பு ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இப்ப பருப்பு வறுத்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை ஒரு 1/2 செகண்ட் வந்து வறுத்துக்கோங்க. அரிசியும் சேர்த்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேட்டு பருப்பு அரிசி எல்லாமே நல்லா வறுக்கட்டும். இப்ப இந்த அரிசி பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு வரலாம். இப்ப அரிசி களைஞ்சி எடுத்தாச்சு. இப்ப நம்ம அரிசி களைஞ்சி எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த குக்கர்ல கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். இப்ப இந்த குக்கர்ல நெய் ஊத்திக்கிறேன். இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இதோட கருப்பு திராட்சை எந்த திராட்சை வேணாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு திராட்சை இருந்ததுனால அதை சேர்த்துக்கலாம்.
இதே சேர்த்து வறுத்துட்டு இப்படி வறுத்ததை இப்படி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும், எடுத்துக்கணும். இப்ப இதை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல அரிசி பருப்பை வந்து சேர்த்துக்கணும். கலந்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப தண்ணி அளவு வந்து ஊத்திக்கலாம். இப்போ தண்ணி 1 2 3 கிளாஸ் தண்ணி வந்து ஊத்திருக்கேன். இன்னும் பால்லாம் ஊத்தணும். பால் வந்து இப்ப ஊத்தக்கூடாது. நம்ம அரிசி இந்த பொங்கல் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பால் சர்க்கரை பாகு வந்து ஊத்தணும். அதனால இப்போ வந்து 3 கிளாஸ் தண்ணி போதும். இப்ப நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நான் மூடி வச்சிட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். நான் வந்து 3 கிளாஸ் சொன்னேன் பார்த்தீங்களா தண்ணி. நம்ம வந்து 3 கிளாஸ் வைக்கணும். கூட ஒரு கிளாஸ் வந்து வச்சுக்கோங்க. ஒரு 4 கிளாஸா இந்த பொங்கலை வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க தண்ணிக்கு. அடுத்து நம்ம இப்போ பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் பால் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து வெள்ளைப்பாகு வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் எட்டு தேங்காயும் ஏலக்காயும் துருவி வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி, அதாவது கொஞ்சம் நெருன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஆனா இது வந்து நல்லா திக்காகிடும். நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இது திக்காகிறதுக்காண்டி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இது போக போக நல்லா திக்காகிடும். திக்காகுமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச பொங்கல்ங்க இது வந்து. நான் பொங்கல்லாம் செஞ்சதே இல்லை. கார பொங்கல் செஞ்சிருக்கேன். இனிப்பு பொங்கல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். எங்க அம்மா செய்வாங்க. பொங்கல் வந்துச்சுன்னா எங்க அம்மா பொங்கல் செய்வாங்க. சூப்பரா இருக்கும். இது பொங்கல் ஆகுதா பாயசம் ஆகுதா பாத்திரலாம். பொங்கலா இருந்தாலும் சரி, பாயசம் ஆனாலும் சரி, கண்டிப்பா நீங்க பாக்கணும். ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. தேங்காய் துருவனையும் ஊற்றி எடுத்து போட்டு இப்போ நல்லா இருக்கு. பாசிப்பயிர் போட்டிருக்கனால டேஸ்ட் வித்தியாசமா நல்லா இருக்கு. இதோட வெயிட் அளவுகள்லாம் நான் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. எனக்கு வாயில வரல. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை வந்து போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட பொங்கல் இப்படிதான் இருக்குது. ஆனா ஆறுச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பாடு இதே எங்க வீட்டுல இன்னைக்கு டிஃபனு. பொங்கல் இன்னைக்கு நான் இப்படிதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க வந்து அவங்க எல்லாருக்குமே பொங்கல் செய்ய தெரியும். எனக்கு இந்த லட்சணத்துல தெரிஞ்சிருக்குது. ஆனா காரப்பொங்கல் வந்து சூப்பரா செய்வேன். இனிப்பு பொங்கல் மட்டும் இந்த மாதிரி சொதப்பிடுச்சு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை சொல்லவே கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன்.